சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர் தியானமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த பல அமர்வுகளிலே நாம் என்ன செய்தோம்? பல சத்தியங்களை நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். முக்கியமாக 7 திருச்சபைகளினுடைய நிகழ்வுகளை பார்த்தோம். நான் ஏற்கனவே கேள்வி பதில்ல கேட்டது போல யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது 2 விதமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஒன்று என்னது? கண்டவைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். அடுத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை, அதாவது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது என்று சொல்லுகிறார். அப்ப மெயினா இதுல கண்டவைகள், இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க போகிறவைகள். இருக்கிறவைகளை குறித்து இந்த 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டது. அதாவது அன்றைய சபைகளுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் குறைவுபட்டு இருந்தாங்க, தேவன் அவர்களை நிறைவை நோக்கி அழைக்கிற அறைகூவல்களை நாம் இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன செய்தோம்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்போது நேரடியாக அப்படியே யோவானை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறார். ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு கொண்டு போய், இன்னும் சொல்ல போனா மேலதிகமா இது ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரி என்ன செய்யறாரு யோவான்? உண்மையிலே சொல்ல போனா ஒரு டைம் டிராவல் பண்றாரு. ஏன்னா இனி நடக்க போகும் சம்பவங்களை போய் பார்ப்பது என்பது என்னதுதான்? ஒரு டைம் டிராவல் தான். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் நடக்க போகிற சம்பவத்தினுடைய வெளிப்பாடுகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆண்டவர் நடக்க போகிற சம்பவங்களை இங்கதான் இருப்பாங்க, இங்க இருந்து கொண்டே இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை சில விஷயங்கள் வெளிப்பாடாக கிடைத்தது. அவர்களைத்தான் நாம் ஞான திருஷ்டிக்காரர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் என்று நாம் என்ன சொல்லுகிறோம். ஆனா இங்க இருக்கிற ஒரு மனுஷனை அப்படியே தூக்கிட்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறதா என்னன்னு சொல்றோம்? டைம் டிராவல்ஸ். கடந்த காலத்துக்கு கொண்டு போய் காண்பிக்கிறது அல்லது எதிர்காலத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறது? காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல், ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே முடிய பிடிச்சு தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல என்ன செய்யறாரு? வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள எசேக்கியேலை கொண்டு போய் வைத்து நிறைய வெளிப்பாடுகளை என்ன செய்யறாரு? எசேக்கியேல் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லப்போனா பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் எசேக்கியேல் புத்தகம். பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின புத்தகம் என்னதான்? எசேக்கியேல் புத்தகம். அதை வாசிச்சீங்கன்னா அப்படியே குழம்பி போன மாதிரி நிக்கணும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லாம் எதுவுமே தெரியாது. எசேக்கியேலையும் ஆண்டவர் கொண்டு போய் பரலோக தரிசனத்தை காண்பித்து அங்க இருக்கிற விஷயத்தை எல்லாம் என்ன செய்வாரு? எழுதி இருப்பார். ஒரு முறையாவது நீங்க எசேக்கியேல் புத்தகத்தை என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். அதே போலதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அதே பாணியிலே இருக்கும். இப்பதான் இந்த டைம் டிராவல்ஸ் அது இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா திட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே வேதாகமத்துல இந்த டைம் டிராவல்ஸை பத்தி என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. அது போல யோவானும் இந்த இடத்துல ஒரு டைம் டிராவல்ஸ் பண்றாரு. இங்க இருந்து இனி சம்பவிக்க போகும் காரியத்துக்குள்ளாக அப்படியே ஆவிக்குள்ள ஆண்டவர் தூக்கிட்டு போய் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அந்த தரிசனங்களை எல்லாம் காமிக்கிறார். இனிமே சம்பவிக்க போகுது, பல வருஷங்கள், பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் சம்பவிக்க போகிற அநேக விஷயங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போய் பார்த்து அதை எழுதும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? யோவானுக்கு இதை வெளிப்படுத்துகிறார். கொஞ்சம் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு மேல வாசிக்கிறவங்களுக்கு பூரா கொஞ்சம் கிரகித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போவதற்கு அநேக வாய்ப்பு இருக்குது. நானும் வாசிச்சேன். நிறைய வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். நானும் இந்த வசனங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். ஆனா என்னால முழுமையாக அதை என்ன செய்ய முடியல. நான் உங்களுக்கு இப்ப சில விஷயங்களை சொன்னாலும் கூட எனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அதை வாசிக்கும் போது இதைவிட பெரிய மர்மங்களும் ரகசியங்களும் உள்ளடக்கியதாக இதை வாசிக்கும் போது எனக்கு தோணுது. அதை அறியக்கூடிய விஷயங்கள் எனக்கு வராட்டியும் ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது, அதை இன்னுமே நிறைய பேர் அறியலையோ என்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு இந்த புத்தகத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அவ்வளவு பெரிய ஆழங்களும் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களுமாக இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களும் காட்சிகளும் பார்க்கும்போது விந்தையாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் அதுல ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதுல முக்கியமா நம்ம பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை யோவான் தரிசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் அறிவுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துற புத்தகம் முழுக்கவும் பாத்தீங்களா
ஆண்டவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகவே வேதம் பேசுமே ஒழிய அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் கொடுத்து பேசியிருக்காரு. யெகோவா என்கிற பேரே என்ன பண்ணிருக்காது, வெளிப்படுத்தின புத்தகம் முழுக்கவும் நீங்க பார்க்க முடியாது. அதற்கு ஒத்திருக்கிற சில வார்த்தைகளை நீங்க பார்க்கலாமே ஒழிய யெகோவா என்கிற சொல் என்ன செய்யப்பட்டிருக்காது. நிறைய இடங்களில சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கும். அவரை பார்க்கும்போது யோவான் தன் அறிவுக்கு எட்டினபடி அவரை வர்ணித்து எழுதுகிறார். எப்படி அவர் இருந்தாரா? அவர் வச்சிரகு கல்லுக்கு ஒப்பா இருந்தார், பதுமராகத்துக்கு ஒப்பா இருந்தார், படிகப்பச்சைக்கு அவர் ஒப்பாக இருந்தார், மரகதத்துக்கு அவர் ஒப்பாக இருந்தார். இப்படின்னு விலையேறப்பட்ட முத்துக்களை ஒப்பிட்டு தான் பார்க்கிற காட்சியை என்ன செய்யறாரு? ஏன்னா அவ்வளவு பிரகாசமாக ஒரு மகிமை நிறைந்த காட்சியாக அவர் காட்சி அளித்திருக்கிறார். அதனால வேற எப்படி அவர்னால அதை வர்ணிக்கிறதுன்னு யோவானுக்கே தெரியல. உண்மையை சொல்ல போனா யோவான் கண்ட காட்சி அவருக்கே அறிவுக்கு எட்டாததாக தான் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. நமக்கு மட்டும் இல்ல, நேரடியா பார்த்த யோவானுக்கே சில விஷயங்கள் புரியல தான். அதனாலதான் நீங்க அவர் எழுதும் போது எப்படி நிறைய எழுதியிருக்கிறார்னா, இது மாதிரி இருந்தது, இது போல இருந்தது, இதற்கு ஒப்பாக இருந்தது. அங்க ஒரு கடல் மாதிரி காட்சியை பார்க்கிறாரு. அதை எப்படி அவரு சொல்லணும்னு தெரியல. உடனே அவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணாடி கடலுக்கு ஒப்பாக. கண்ணாடி கடல் இல்ல, அங்க வசனம் எப்படி இருக்குது, கண்ணாடி கடலுக்கு ஒப்பாக ஒரு கடலை பார்க்கிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில அவர் பார்த்து அவர் அறிந்து கொண்ட விஷயம், ஓ இது மாதிரி அது இருக்குது, இது மாதிரி அது இருக்குது அப்படின்னு தான் நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறார். ஆனா உண்மையிலேயே அது எப்படிப்பட்டது என்பது அது நம்மால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாததா தான் என்ன செய்கிறது இருக்கிறது. நானும் இதை விளக்க முயற்சி பண்ணும்போது இதுக்கு என்ன வார்த்தை கொடுத்து வர்ணிப்பது என்றே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கான ஒரு மகிமை மிகுந்த தரிசனமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே பரலோக தரிசனம் காணப்படுகிறது. இந்த தரிசனத்திலே அநேக விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சிங்காசனங்களை நாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், 7 ஆவிகளை நம்ம பார்க்கிறோம். அக்கினி தீபங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 4 ஜீவன்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 24 மூப்பர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியிலே வெவ்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. முக்கியமாக இந்த 4ஆம் அதிகாரம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இனி சம்பவிக்க போகிற விஷயங்களை குறித்து யோவானுக்கு என்ன செய்கிறாரு, முன்பாகவே அவர் அப்படியே தூக்கிட்டு போய் டைம் டிராவல் மூலியமாக கொண்டு போய் அதை பார்த்து எழுதும்படி ஆவியானவர் என்ன செய்கிறாரு, வைக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த கண்ணாடி கடல், அங்க ஏதோ கடல் போல ஒன்று இருக்கிறது. அதற்கு யோவானுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை எப்படி வர்ணிக்கிறார், அதை கண்ணாடி கடல் என்று வர்ணித்து விட்டார். அது போல 7 ஆவிகள் அங்கே தெரிகிறது. 7 ஆவிகள் அப்படிங்கும் போது அந்த 7 ஆவிகள் எப்படி இருக்குது, அக்கினி தீபங்கள் போல அவைகள் என்ன செஞ்சிருக்குது, அவர் கண்களுக்கு காட்சி அளித்திருக்கிறது. அது ஒரு ஸ்பிரிட் மாதிரியும் தெரியுது. அதே சமயத்துல ஒரு பந்தம் போல, ஒரு எரிகிற தீவெட்டியை போல அது என்ன செய்கிறது, தன் பார்வைக்கு அது காட்சி அளித்திருக்கிறது. ஒருவேளை அதே யோவான் என்ன செய்கிறாரு, அப்படியே அதை எழுதி வைக்கிறது விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 4 ஜீவன்களை குறித்து நம்ம 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த 4 ஜீவன்களுடைய வெளிப்பாடை பாருங்க. முதலாவது ஜீவன் எதற்கு ஒப்பாக இருந்ததாம், சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகத்துக்கு ஒப்பா இருக்கிறது. 4ஆம் ஜீவன் கழுகுக்கு ஒப்பா என்ன செய்கிறது இருக்கிறது. இது அவர் பார்க்கிற தரிசனம். இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, தேவனுடைய அனைத்து சிருஷ்டிகளின் அடையாளமாக இந்த வெளிப்பாடு இருக்கிறது. தேவனுடைய அனைத்து சிருஷ்டிகளின், இப்ப சிங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரம், வல்லமை, இந்த திறனை காட்டக்கூடிய வகையிலே இந்த பூமியிலே ஆண்டவர் அநேக அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதை குறித்து இந்த சிங்க முகத்துக்கு ஒப்பாகவும், காளைக்கு ஒப்பானது என்றால் உழைப்பு, வலிமை, இதை குறிக்கும்படியான அடையாளமாகவும், அடுத்து நீங்க மனுஷ முகத்துக்கு அடையாளமாக நம்முடைய அறிவு, ஆற்றல், இதை காண்பிக்கும்படியான அடையாளமாகவும், கழுகு என்று பார்க்கும்போது அந்த நீதியின் பார்வை, உயர இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற அந்த பார்வைக்கு ஒப்பாகவும் இந்த கழுகை அடையாளப்படுத்தி யோவானுக்கு என்ன செய்கிறாரு, தரிசனமாக பார்க்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியும். எல்லாமே தரிசனத்தின் மூலியமாக இனிமே இந்த பூமியில நடக்க போகிற விஷயங்களை குறித்தே என்ன செய்கிறாரு, இப்ப சம்பவிக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க.
உபத்திரவ காலத்து அப்ப நடக்கிற விஷயங்களை குறித்து தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து வேதம் என்ன செய்கிறது, விளக்குகிறது. அப்ப இதுல ஒரு நுட்பமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உபத்திரவ காலத்திலே சபை எங்கே இருக்கிறது? உபத்திரவ காலத்திலே சபை எங்க இருக்குது? இந்த வசனத்தின் அடிப்படை சொல்ல போனா பரலோகத்தில. அது எப்படி? நம்ம சில விஷயங்களை என்ன செய்யணும், ரொம்ப நுணுக்கமா ஆராய். நான் சொல்லிட்டேன், உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தை தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க அடுத்தடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உபத்திரவ காலத்துல சபை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நான் எப்படி அப்படிங்கிறத இந்த 4ஆம் அதிகாரத்தை விளக்கும் போது நீங்க முழுமையாக என்ன செஞ்சுக்கிறீங்க, புரிந்து கொள்வீர்கள். அநேகர் ரகசிய வருகையை நம்புவதில்லை. ஏனென்றால் பைபிளிலே ரகசிய வருகை என்ற சொல் இல்லை. பைபிளிலே எங்கேயும் என்ன வார்த்தை இல்லை. ஆனா ரகசிய வருகையினுடைய சாராம்சம் இருக்கிறது. நிறைய இடங்களிலே ரகசிய வருகைக்கு ஆதரிக்கிற அநேக வசனங்களும் சம்பவங்களும் வேதத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால் நாம் ரகசிய வருகையை என்ன செய்கிறோம், நம்புகிறோம். பல ரகசிய வருகையை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் வேதத்திலே ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தை இல்லை. வருகை இருக்கிறது, வருகையை அனைவரும் நம்புகிறார்கள். ஆனா ரகசிய வருகை அப்படிங்கிற ஒரு வருகை என்ன இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது பைபிள்ல இல்லாத ரகசிய வருகையை நீங்க நம்புவது அது தவறு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, அது இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அது மேல எனக்கு என்ன இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. அது மேல விசுவாசம் வைக்கிறதுல என்ன இல்லை, தப்பு இல்லை. அப்படி ஒரு விசுவாசம் வைக்கிறதுல தப்பு இல்லை. அவங்க சொல்லுவாங்க, இல்ல ஒருவேளை உபத்திரவ வாழ்க்கைக்குள்ள சபை கடந்து போகும்போது அவங்க நம்பிக்கை இழப்பார்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்பிக்கை இழப்போம்? ஆண்டவர் முன்னாகவே வந்துட்டா சந்தோஷம், நம்ம நம்பிக்கை நம்ம விசுவாசம் அங்கே ஓகே, நம்ம நம்பினது சரிதான் அப்படின்னு நம்புவோம். இல்ல சபை ஒருவேளை ரகசிய வருகை இல்லாம உபத்திரவத்துக்குள்ள கடந்து போய் தான் ஆண்டவருடைய வருகையில நம்ம 1000 வருஷ அரசாட்சியில காணப்படுவோம்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். அதுல ஒண்ணு நம்ம ஏமாற்றப்பட போகிற வாய்ப்புகள் கிடையாது. அது என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம். அது அந்த விசுவாசம் எந்த அடிப்படையில் வருகிறது, பைபிளிலே சில காரியங்களை ஒப்பிட்டு தான் அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வருகிறது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நேர்த்தியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நுட்பமாக இந்த 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறவர்கள், ஆழமாக சிந்திக்கிறவர்களுக்கு ரகசிய வருகையை நம்புவதற்கு ஒரு வலுவான ஆதாரம் சொல்ல போனால் இந்த 4ஆம் அதிகாரம். சரி, இப்ப இந்த 4ஆம் அதிகாரத்துல அநேக வெளிப்பாடுகள், 4 மிருகங்களுடைய அந்த 4 முகத்தினுடைய தன்மைகள் என்ன, இதெல்லாம் வாசிக்கிறோம். இந்த 4 முகங்களை குறித்து வாசிக்கிறோம். பாத்தீங்களா, 4 ஜீவன்கள், 4 ஜீவன்களும் 4 விதமான முகங்களை கொண்டதுன்னு வாசிக்கிறோம். இது ஏற்கனவே இன்னொரு புத்தகத்திலே வாசிப்போம். யாராவது வாசிருக்கீங்களா? தெரியாம புரட்டினீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த புத்தகத்தில் வாசிச்ச மாதிரி தான் கண்டுபிடிச்சிடலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அந்த 4 ஜீவன்களுடைய முகங்களின் சாயலாவன, வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும், சிங்க முகமும், எருது முகமும், நல்லா கவனிங்க. இந்த 4 முகம் என்னென்ன முகத்தை பார்த்தோமோ அதே மாதிரியான வெளிப்பாடு தான் எசேக்கியேலுக்கு என்ன செய்யுது, காண்பிக்கப்படுது. சில சொல் வித்தியாசமா வந்தாலும் இதே 4 முகங்கள் அங்கேயும் பார்க்கிறார். இதே மனுஷ முகத்துக்கு ஒப்பாக, இதே கழுகு முகத்துக்கு ஒப்பாக, இதே காளை முகத்துக்கு ஒப்பாக, இதே அது நான் சொல்லிட்டேன், இன்னொன்னு சொல்லாம விட்டுட்டேன், சிங்க முகம். இதே சிங்க முகத்துக்கு ஒப்பாக அப்படியே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் பரலோக தரிசனத்தை பார்த்தது போல எசேக்கியேலுக்கு கிடைத்த தரிசனத்திலையும் இதே 4 முகத்தை என்ன செய்ய முடியுது, அங்கேயும் பார்க்க முடிகிறது. சரி, இவைகள் எல்லாம் மனிதத்திலே பூமியில இருக்கிற ஆளுமைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு என்ன பண்ணிவிட்டேன், சொல்லிவிட்டேன். அந்த 7 ஆவிகளும் ஆவியானவருடைய 7 தன்மைகளை குறித்து, 7 பண்புகளை குறித்து வெளிப்படுத்துகிறது என்று நாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், சிந்தித்தும் விட்டோம். இவைகள் எல்லாம் இந்த வெளிப்பாட்டை காண்பிக்கும்படி அங்கே என்ன செய்யப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. இன்னும் முக்கியமான ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 24 மூப்பர்கள். அதை எங்க வாசிக்கிறோம்? அந்த 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன செய்தார்களாம், வைத்தார்கள். சரி, இப்ப இந்த 24 மூப்பர்கள் யார்?
நல்லா கவனிங்க. நம்ம கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பைபிளே என்ன செய்யும்? பதில் சொல்லு. வேற எங்கேயும் நீங்க போகவே வேணாம். இந்த 24 மூப்பர்களை குறித்து பலர் பலவிதமாக பேசலாம். ஆனா வேதாகமத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உண்மையாகவே இந்த 24 மூப்பர்கள் யார் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ, நல்லா கவனிங்க, ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனம் எப்படி இருக்கிறது? பதுமராகத்துக்கு, வஜ்ரக கல்லுக்கு, கோமேதகத்துக்கு இப்படி எல்லாம் ஒப்பா இருக்குது. அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 மூப்பர்கள். இப்ப காட்சி நீங்களும் போயிருங்க. யோவான் பார்த்தது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? ஒரு காட்சிப்படுத்தணும். இப்ப ஒரு இடத்துல சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனம் விலை உயர்ந்த மகிமை நிறைந்த சிங்காசனமாக இருக்கிறது, ஜொலிக்கிற சிங்காசனமாக இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தொடர்ந்து 24 மூப்பர்களும், நல்ல கவனிங்க, இந்த 24 மூப்பர்களும் என்ன உடுத்திருக்கிறாங்க? இது முக்கியமானது, நோட் பண்ணணும். 24 மூப்பர்களும் வெண்வஸ்திரம் என்ன பண்ணிருக்கிறாங்க? உடுத்தி இருக்கிறார்கள். அடுத்து இப்ப தங்களுடைய சிரசுல பொன் முடி வச்சிருக்கிறாங்க. சிரசுல என்ன வச்சிருக்காங்க? பொன் முடி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த 24 மூப்பர்கள்ட்ட காணப்படுற ஒண்ணு. இப்ப நல்லா கவனிங்க, தேவ தூதர்களுக்கு வெண்வஸ்திரம் வேண்டுமா? பைபிள்ல எங்கேயாவது தேவ தூதர்கள் வெண்வஸ்திரம் உடுத்தி இருந்தார்களா? எஸ், மனிதர்கள் தான் வெண்வஸ்திரம் உடுத்துவார்கள். இப்ப தேவ தூதர்கள் எங்காவது கிரீடம் வச்சு பார்த்திருக்கிறீங்களா? தேவ தூதர்கள் எங்குமே கிரீடம் வச்சு நீங்க பைபிள் எங்குமே பல இடத்துல தேவ தூதர்கள் வந்ததை பார்க்கிறோம். அவர்கள் செட்டைகள் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய செட்டையாலேயே தங்களுடைய உடம்பை மூடிக்கொள்ளும்படியாக என்ன செய்யும்? நம்ம போல சரீரம் இல்லை அவங்களுக்கு, ஒரு மகிமையின் சரீரத்தோட அவங்க இருக்கிறாங்க. அந்த மகிமையின் சரீரத்தை தங்களுடைய செட்டைகளிலே என்ன செய்யறாங்க? மூடிக்கொண்டு என்ன செய்யறாங்க? பறக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். சில தேவதூதர்கள் 6 சட்டைகள் இருக்கும். 6 சட்டைகளில் 2 சட்டைகளை வைத்து தன்னுடைய அந்த மகிமை நிறைந்த உடம்பை மூடிக்கொள்வதை போலையும் 2 செக்கைகளினால் பறக்கிறதை போலவும் என்ன செய்யும்? பல இடங்களிலே இருக்கிற விஷயத்தை நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனா எந்த இடத்துலையும் தூதர்களுக்கு வெண்வஸ்திரம் தரித்ததாக நீங்க பைபிள்ல எங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க. அதே மாதிரி தூதர்கள் கிரீடம் அணிந்ததாக என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்போ ஒரு ஆய்வு பண்ணி பாருங்களேன். இந்த வெண்வஸ்திரம் யார் தரிச்சிருப்பா? இந்த கிரீடம் யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின புத்தகத்திலேயே ஆண்டவர் பல இடங்களிலே சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்? வெண்வஸ்திரம் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிற நான் என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடம் கொடுப்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல பல வசனங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீங்கள் வெண்வஸ்திரத்தை குறித்து பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ல, வெளிப்படுத்தின விசேஷம் 6:11ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7:9ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7:14ல, வெளிப்படுத்தின விசேஷம் 19:18ல, இவை அனைத்திலையும் பாத்தீங்கன்னா வெண்வஸ்திரத்தை குறித்து யாருக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறதை குறித்தும் தெளிவாக வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அதே போல கிரீடத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது யாருக்கு தேவன் கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறார் அப்படிங்கிறத வேதாகமும் பல இடங்களிலே பதிவு செய்கிறது. இதை நீங்க குறிச்சு 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, வெளிப்படுத்தின 3:11 எல்லாம் நான் கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சரி, இந்த வெண்வஸ்திரமும் இந்த கிரீடமும் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு? ஜெயம். சரி, ஜெயம் கொள்கிறவர்கள் யார்? அப்ப பரலோகத்துல ஏதோ தனித்துவமான ஏதோ மூப்பர்கள் போல ஒரு தனி படைப்பு இருக்குது, அல்லது இவர்கள் தேவதூதருடைய கூட்டம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. இந்த 24 மூப்பர்களும் யார் என்று கேட்டால் இந்த பூமியிலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த 24. அப்ப நீங்க கவனிச்சுக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் எந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறது? உபத்திரவத்துக்கு முன்பாக தேவனால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே இருப்பார்கள்? பரலோகத்திலே இருப்பார்கள். அதை குறித்து தான் இது வெளிப்படுத்துது. இப்ப ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எங்கே இருக்க போகிறது? பரலோகத்திலே இருக்க போகிறது. அதைத்தான்
தேவன் என்ன செய்யறாரு? யோவானை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் தரிசனத்துல காண்பிக்கிறார். எஸ், நடக்காத ஒரு சம்பவத்தை அப்படியே நான் ஏற்கனவே சொன்னல, என்னது டைம் டிராவல் பண்ண மாதிரி யோவானை கொண்டு போய், இன்னும் அது சம்பவிக்கல, ஆனா நடக்க போற சம்பவத்தை அந்த காலத்துல கொண்டு போய் ஆண்டவர் யோவானுக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். சரி, மேலதிகமா இந்த 24 மூப்பர்கள் யார் என்று இன்னும் உறுதியாக, இன்னும் தீர்க்கமாக சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்துல இந்த 24 மூப்பர்களை குறித்து தெளிவாக வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் காண்கிறேன். இப்ப மறுபடியும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. சிங்காசனத்தினுடைய, அதாவது சிங்காசனத்துல ஒரு வீட்டு இருக்கிறார். அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தோம், பதுமராகம் வச்சரேகள் இப்படி இருக்கிறாரு. இப்ப அவருடைய வலது கரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்ப அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை வாசிக்கவும் யாருனாலும் கூடாம, அப்படிப்பட்ட உரிமை யாருக்குமே இல்லாத ஒரு நிலையை யோவான் பார்த்து அழுகிறார். அழுகும் போது அங்க என்ன சம்பவிக்கிறது? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அந்த மூப்பன் என்ன செய்யறான்? சொல்றான். அப்ப என்ன நடக்குது? கீழே நம்ம வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் அப்பதான் வர்றாரு. ஆட்டுக்குட்டியானவர் வந்து என்ன செய்யறாரு? அந்த புத்தகத்தை வாங்குகிறார். கையில வாங்கும் போது அங்க ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது, ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்ப என்ன நடக்குது? 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். நல்லா கவனிங்க. அந்த புத்தகத்தை வாங்கின உடனே யார் இந்த இடத்துல பேசுறாங்க? அதை நீங்க 8ஆம் வசனத்திலே வாசிங்களேன், புரியும் உங்களுக்கு. அந்த புத்தகத்தை அவர், அதாவது ஆட்டுக்குட்டியானவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமா என்ன செய்யறாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுநாதர் வந்து ஒரு நபி, இயேசுநாதர் வந்து வெறும் ஒரு தூதன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு ஒரு கூட்டம். இயேசுநாதர் ஒரு இறை தூதன் தான், அவர் வணங்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்துல 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக என்ன செய்யறாங்க? வணக்கமாய் விழுந்து என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படக்கூடியவர் என்பதை குறித்து என்ன செய்யறோம்? இங்க நம்ம வாசிக்கிறோம். இப்ப தொடர்ந்து என்ன நடக்குது? 9ஆம் வசனம். இப்ப அந்த 24 மூப்பர்களும் பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தேவரீர். இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க இங்க? தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு. நல்லா கவனிங்க, இது 24 மூப்பர் யாரு? விட வந்துருச்சா? இவங்க தேவ தூதர்கள் இல்ல, இவங்க தேவ தூதர்கள் இல்ல. ஏன்னா தேவ தூதருக்கு ஆண்டவர் கை கொடுக்கவும் இல்லை. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? தேவ தூதருக்கு தேவன் கை கொடுக்கவில்லை என்பதை குறித்து எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவர், அதாவது ஆதலால் இயேசு கிறிஸ்து தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தாராம். இப்ப நல்லா கவனிங்க, தேவ தூதருக்கு ஆண்டவர் என்ன செய்யல? கை கொடுக்கல. தள்ளப்பட்ட தூதர்களை மீட்கணும் அப்படின்னு ஆண்டவர் போகல. ஆனா விழுந்து போன மனிதர்களை மீட்க யார் வந்தா? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? வருகிறார். நல்லா கவனிங்க. அப்ப இந்த 24 மூப்பர்கள் பரலோகத்திலிருந்து வணக்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்களே, சதா காலங்களிலும் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டால் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப தெளிவா நம்ம வாசிச்சோம். இவர்கள் சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்திலும் இருந்து, அதாவது இந்த ஒட்டுமொத்தம்னா என்ன அர்த்தம்? யூதர்களையும் குறிக்கும், புறஜாதிகளையும் குறிக்கும். ஏன்னா இங்க நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சகல கோத்திரம்,
சகல பாஷைக்காரர் என்று வாசிக்கும் போது ஒட்டுமொத்தமாக இந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலிருந்தும் தேவனுடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த 24 மூப்பர்களும். அப்ப இவங்கெல்லாம் யாரு? மனிதர்கள். சரி, இவங்க 24 மொத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா இந்த மொத்தம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இந்த 24 யார் என்று தனித்தனியாகவும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இவங்க யாரும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் 12ஆகவும், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு சொல் தான் இந்த 24 மூப்பர்கள் என்கிற சொல். புரிஞ்சா நான் சொல்ல வர்றது? நல்லா இல்லைங்க. இந்த 24 மூப்பர்கள் யாருன்னா, பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. அதாவது 12 கோத்திரத்திலும் இருந்த 12 தனி நபர்களை குறித்து இங்க சேர்க்கல. அந்த 12 கோத்திரத்திலும் இருந்து ஒரு பெரிய சேனை, ஒரு கூட்டம் தேவனை விசுவாசித்து இருந்தார்கள் அல்லவா, கர்த்தரை விசுவாசித்தார்கள் அல்லவா, மேசியாவை விசுவாசித்து மேசியா ஒரு நாள் வருவார், அவர் வந்து நமக்காக பலியாவார், மீட்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் வேதத்தில் எழுதி வைத்து நம்பிக்கை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய அடையாளம் தான் ஒரு 12 மூப்பர். இன்னொன்று 12 மூப்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம் போட்டு இன்றைக்கு வரையும் இசைவாய் அவர்கள் மேல் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம் அல்லவா திருச்சபை நாம். இதுவர்கள் 12 பேர்கள். ஒட்டுமொத்தமாக 2 பேரையும் சேர்த்து யாரு? 24 மூப்பர்கள். ஏன் அப்ப இது 12 இது 12 ஒட்டுமொத்தமா சேர்த்து ஏன் 24 ஆண்டவர் எழுதுறாரு? அதுக்கு ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. அதனாலதான் வேத வாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான். ஆனா இந்த வசனத்தை இப்படி வாசி பாருங்க, அந்த வசனத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 13 இருந்தே வாசிங்களேன். 13 இருந்தே. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, நல்லா கவனிங்க, இரு திறத்தாரையும், இந்த இரு திறத்தாரை ஒன்றாக்கினா எந்த இரு திறத்தார் இது? 12 கோத்திரத்துல வர்றாங்களே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் பழைய ஏற்பாட்டுல, அந்த கூட்டத்தையும் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசித்து வர்றாங்களே ஒரு கூட்டம், 12 அப்போஸ்தலர்கள் மூலியம் உபதேசத்தின் மூலியம் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க பாத்தீங்களா, இந்த கூட்டத்தையும் ஆண்டவர் எப்படியா மாத்திட்டாராம்? ஒன்றா ஒரே கூட்டம் மாத்திட்டார். 2 கூட்டம் இல்ல. இப்ப எத்தனை கூட்டம்? ஒரே கூட்டம். அதைத்தான் 12 12ஆக ஆண்டவர் பிரிக்காம ஒட்டுமொத்தமாக 24 மூப்பர்கள் என்று என்ன செய்யுது வேதம் சொல்லு. இதை இன்னும் நெருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை பிரித்தும் பேசப்பட்ட வசனம் இருக்கிறது. நம்ம அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். நல்லா கவனிங்க. வாசல்களின் அருகே, அதாவது புதிய எருசலேம் வானத்திலிருந்து என்ன செய்யுது? இறங்கி வருது. நல்லா கவனிங்க. 4ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம்ங்கிற வார்த்தை அங்க இல்ல. அங்க என்ன வார்த்தை இருக்குது? 24 மூப்பர்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதே விஷயத்தை 21ஆம் அதிகாரத்துல நிறைவுல வரும்போது அதே விஷயம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பரலோகத்திலிருந்து யார் இறங்கி வர்றா? புதிய எருசலேம் இறங்கி வருது. இந்த புதிய எருசலேம் யாரும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் ஒட்டுமொத்தமாக கலந்த அந்த இருதிறத்தாரை ஒன்றாக்கினார் அல்லவா, அந்த ஒன்றாக்கப்பட்ட நிறைவு இறங்கி வருது. இப்ப இதை குறித்து வாசிக்கும் போதுதான் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாசல்களின் அருகே 12 தூதர்கள் என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய பெயர் எழுதப்பட்டிருந்துச்சான். நல்லா கவனிங்க. இறங்கி வர்ற அந்த புதிய எருசலேமினுடைய வாசல்ல 12 கோத்திரங்களுடைய பேர் என்ன செய்யுது? இருக்குது. சரி, 14ஆம் வசனத்துல நகரத்தின் மத்தியில 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள். நல்லா கவனிங்க. வாசல்ல 12 கோத்திரத்தினுடைய பெயர், நடுவுல 12 அப்போஸ்தலருடைய பெயர். இது வெறும் 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் குறிக்கல, 12 கோத்திரத்தாருடைய அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் குறிக்கல, ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே ஒரு என்ன சொல்றது, இது ஒரு நடை, ஒரு ஒட்டுமொத்தமா தனியா ஒரு நபராக குறிக்காம ஒட்டுமொத்தமாக குறியீடு சொல்லாக இந்த வசனங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நல்லா கவனிங்க.
இந்த 24 மூப்பர்கள் யார் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரத்திலும் இருந்து தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகளும், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட பிள்ளைகளும் தான் இந்த 24 மூப்பர்கள். அப்ப இந்த 24 மூப்பர்களும் எங்க இருக்கிறாங்க? 4ஆம் அதிகாரத்திலேயே பரலோகத்தில் இருக்கிறாங்க. இப்ப பரலோகத்துல காட்சி தான் இது நடக்குது. அவங்க ஏற்கனவே வணக்கமாய் விழுந்து என்ன செய்யறாங்க? ஆண்டவரை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 5ஆம் அதிகாரத்துல என்ன வருது? ஆட்டுக்குட்டியானவர் அந்த திறக்க முடியாத ஒரு புத்தகத்தை வாங்க அதிகாரம் பெற்றவராய் அந்த புத்தகத்தை வாங்குகிறார். அந்த முத்திரையை உடைக்க முடியாது இருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி அவர் அந்த முத்திரையை உடைக்க என்ன பண்ணி இருக்கிறாரு? வலிமை பெற்றிருக்கிறார், உரிமை பெற்றிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஒவ்வொரு முத்திரையாய் உடைக்கிறார் அல்லவா, இதைத்தான் நம்ம எந்த காலம்னு சொல்றோம்? உபத்திரவ காலம்னு சொல்றோம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வரும்போது ஆட்டுக்குட்டியான ஒரு 1ஆம் முத்திரையை உடைத்தார். அப்போ என்ன நடந்துச்சு? அப்பொழுது வாசிக்கலாமே, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த 7 முத்திரையினுடைய காலங்கள் எல்லாம் உபத்திரவ காலத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்களாகவே நீங்க பார்க்க முடியும். நீங்க தொடர்ச்சி அப்படியே போனீங்கன்னா உபத்திரவ காலத்தை குறித்து தான் அப்படியே நீங்க வரிசையா அடுத்தடுத்து நீங்க வர்றதை குறித்து பார்க்க முடியும். அப்ப உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே 24 மூப்பர்கள் எங்க போயிட்டாங்க? இப்ப பரலோகத்துல இருந்துதான் என்ன செய்யறாங்க? அப்ப நல்லா கவனிங்க, யோவானுக்கு 3ஆம் அதிகாரத்திலிருந்து வரும்போது சம்பவிக்கிற நிகழ்வுகளை குறித்து பேசுறாரு, சபைகளுடைய நிலைமையை குறித்து போதிக்கிறாரு, மனம் திரும்ப அழைக்கிறாரு. மனம் திரும்பும் போது நான் மின்வஸ்திரம் தருவேங்கிறாரு, மனம் திரும்பும் போது ஜெயம் கொள்ளும் போது நான் கிரீடம் தருவேன்னு சொல்றாரு. இப்ப டப்புன்னு 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம் போய் அப்ப உபத்திரவ காலத்துல என்ன சம்பவிக்க போகிறதுங்கிறது எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அப்ப இந்த சம்பவத்தை நீங்க இணைச்சு பார்க்கும்போது உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே சபை எங்க போயிரும்? எங்க போயிரும்? பரலோகம் போயிரும். அதைத்தான் நீங்க 21ஆம் அதிகாரத்தில் வாங்கும்போது சபை எங்க இருந்து இறங்கி வருது? பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வர்றதை நீங்க பார்க்க முடியும் அந்த வசனத்துல. அப்படித்தானே வாசிக்கிறோம்? எங்க இருந்து இறங்கி வருது? புதிய எருசலேம். வாசிக்கலாமே, அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். எங்கிருந்து அந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே ஓகே, அது அலங்கரிக்கப்பட்டது என்று அது இறங்கி இருக்கிறது. வாசிக்கலாமே அந்த வசனத்தை, 2ஆம் வசனத்தை. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு. அப்ப புதிய எருசலேம் எப்ப பரலோகம் போனுச்சு? நீங்க இதுக்கு இடைப்பட்ட காலம் பூரா பயங்கரமான காலமா இருக்கும். இதுக்கு இடையில ஒரே ஒரு சம்பவம் அப்படியே பிளாஷ்பேக்கு போயிட்டு வரும். அது என்ன சம்பவம்னா கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அது இடையில திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வரும். இயேசுநாதர் பிறக்கிறதையும் அந்த சர்ப்பம் அதை முழுங்க பார்க்கறதையும் அந்த சம்பவங்கள்லாம் இடையில அப்படியே அங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா மற்ற ஒட்டுமொத்த பகுதியும் பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலத்தை அடைந்ததா இருக்கும். இந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகும் இந்த புதிய எருசலேம் எங்க இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு எங்க இறங்கி வருதா? பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல எப்படி இருந்துச்சு? ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு என்ன செஞ்சாங்க? அப்ப பரலோகத்தை விட்டு இறங்கி வர்ற விஷயம் இங்க நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது, அப்ப இதற்கு முன்பாகவே உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே சபை பரலோகத்திலே இருக்கிறது என்கிறதைத்தான் அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நாமும் இந்த அடையாளங்களை வச்சுதான் நம்ம நம்புறோம். நேரடியாக ரகசிய வருகை என்ற சொல் வேதத்தில் இல்லாமல் இருந்தாலும் சில சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே சபை அங்கே இருக்கிறதாக இதை நாம் பார்க்க முடிகிறது. சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அந்த 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆண்டவருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம்? கலட்டி வச்சு விழுந்தாங்களாம். அப்படின்னு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா மகிமையும் அவருக்கு முன்பாக இறக்கி வைத்து அவரை என்ன செய்யறாங்க? கனப்படுத்துகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப பரலோகத்துல ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு என்ன செய்ய போறாரு?
கொடுக்க போகிறார். ஆனா அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிற மாதிரி மமத கொள்ளாம தங்களுடைய கிரீடங்களை ஆண்டருக்கு முன்பாக இறக்கி வைத்து சதா காலங்களில் வீற்றிருக்கிறவர் என்ன செய்ய போறாங்க? சதா காலமும் தொழுது கொள்ள போகிறார்கள். இதைத்தான் யோவான் ஒரு பெரிய நீண்ட தரிசனமாக நேரடியாக பரலோகத்தின் காட்சியை பார்த்து என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். தனக்கு தெரிந்த அளவிலே அதையெல்லாம் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. பரலோகத்தை நம்மால விவரிக்க முடியாது, விவரிக்க வார்த்தைகளும் என்ன செய்யாது, இருக்காது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒண்ணு என்ன செய்யறோம், ஆமா வர்ணிச்சு எழுதுறோம். பைபிள் அப்படி யோவான் பரலோக தரிசனத்தை சில விஷயங்களை வச்சு வர்ணிச்சு எழுதுறாரு. ஆனா அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத மகிமை நிறைந்த ஒரு ஸ்தலம் தான். என்ன ஸ்தலம் அது? பரலோகம். அல்லேலூயா. அப்ப நம்ம அடுத்த பகுதியில 6ஆம் அதிகாரத்துக்கு மேல முத்திரையை அவர் உடைக்கும் போது என்னென்ன நடக்குது, அது உபத்திரவ காலத்தினுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது. அது என்னென்னங்கிறத குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடுத்த வாரத்துல மீதமுள்ள விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். ஜெபிக்கலாம்.